வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சஸ்பீசியஸ் பார்ட்னரோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட லாஸ்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருப்பாங்க. அது ஹீரோயின் தான் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயினை பிடிச்சி உட்காரு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு டைரி எழுதிட்டுருக்காங்க. அதில் இப்படி என்ன எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா, ஹீரோ ரொம்ப நல்லவர், அவர் எனக்காக நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்காங்க. அவங்க சொன்னது அவங்களுக்கே பொறுக்கல போல் பேப்பரை மடித்து அப்படியே உள்ளே வச்சிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. என்றைக்கும் உன்னோட தன்னம்பிக்கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி ஹீரோ அட்வைஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அது ஞாபகம் வருது. அப்படியே யோசிச்சுட்டு ஹீரோ ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்காங்க. அப்படியே திடீர்னு பின்னாடி விழுந்துடுறாங்க. விழுந்திருக்கும் போது கூட ஹீரோ கூட இருந்த அந்த ஞாபகங்களை தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஜன்னல் ஓப்பன் பண்ணி அவங்களும் காற்று வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறாங்க. ஹீரோயின் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னல்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அப்போது அவங்க ஒரு சீரியல் கிளர் கொலை பண்ணிட்டு இருந்தாலையா, அதை ஹீரோயின் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்ததா அவன் பார்த்துருப்பான். ஹீரோயின் பார்த்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோனை கொலை பண்ணுறதுக்காக சீரியல் கில்லர் ஹீரோயினை வீட்டுக்கு போகிறாரு. அப்போ தான் எதிர்பாராமல் அங்கே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவரும் பாஸ்வேர்டெலாம் போட்டு ஹீரோனோட வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் அந்த சீரியல் கில்லர் ஹீரோயினை வீட்டுக்கு போய் கதவை திறக்கிறான். அங்கே இருக்கிறது ஹீரோயின் இல்லை, அவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சதும் அவன் பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டை அவன் கொலை பண்ணிடுறான். ஹீரோயின் ஃபுட் வாங்குறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, அப்போ திரும்பி வரும்போது தான் அந்த சீரியல் கில்லர் சைக்கிளில் போகிறத நம்ம ஹீரோயின் எழுக்கிறாங்க. ஹீரோயின் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் முடிவே பண்ணிடுறாங்க. அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் என் லைஃப்பில் நான் பசங்களை மட்டும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். இதை தான் நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. சடனாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காரு. இதனால பிடிச்சாங்களா, அதனால பிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ உன்னை எதுக்கு தான் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, ஹீரோ நீ முதல்ல உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு, அதுவே உனக்கு பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் உண்மையிலே அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம். என்ன தான் பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திருந்தாலும் ஹீரோயின் அவங்கள உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க. அதனால தான் அதை நினச்சி இப்போ ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ நியூஸ் பார்த்துட்ருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயின் தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க, ஒத்துக்கலைன்றனால தான் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு அவங்க சீனியர் கிட்டேருந்து கால் வருது. அவங்க ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஹீரோனை பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுகிட்ட பேசியிருக்காரு. அதை நினச்சி பாவம் மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோனோட அம்மா அவளை பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது அவளோட பழைய ஸ்பெட்ஸ் ஒன்றையும் கொண்டு வந்து அவங்க அம்மா கொடுப்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எனக்காக நிறைய கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் கண்டிப்பாக உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறா. டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. இதை தான் அவள் கோர்ட்டில் சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்களும் தான் அன்றைக்கி ஹீரோயினை பார்த்து கொன்றுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ நீங்கள் ஹீரோயின் என்ன கொலை போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவான். அடுத்ததான் நம்ம ஹீரோயினை தான் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விளக்கமாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது தண்ணி அறியாமல் ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருக்கும்போது நான் கொல்றேன்னு சொல்கிறதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கோர்ட்டில் இருக்கவங்களாம் ஒரே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை நடந்தால் ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்ப இலக்காரமாக சிரிச்சிட்ருக்காங்க. கேஸை அடுத்த நாளைக்கு தள்ளி வச்சிடுறாங்க. ஆனால் ஒய்ஃப் ஹஸ்பண்டை கொலை பண்ணலான்னு சொல்லாமா, இது என்ன சாதாரண வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோ போய் 2 கத்தியை டெஸ்ட்டு கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த கத்தியோட ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் கோர்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே ஆதாரமே கிடையாது, ஸோ ஹீரோயின் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது ஹீரோ ஃபஸ்ட்டு எடுத்து அந்த கத்தியை கொண்டு போய் கொடுத்துட்டு இதில் அவனோட பிளட் தான் இருக்குது, இது ஹீரோயினோட வீட்டில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக வாதாடுற அந்த வக்கீல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இருக்கவங்களாம் என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ இங்கிட்ட இன்னொரு கத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்கள இன்னொரு கத்தியா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இந்த கத்தி ஹீரோயின் வீட்டிலேருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி கிடச்சிது. அப்படி ஒரு வேளை ஹீரோயின் இதை போய் போட்டுட்டு வந்திருந்தா அவ்வளோ சீக்கிரம் அவங்களால ஸ்டேஷனுக்கு வந்திருக்க முடியாது, அப்படி வர்றதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னும் சூப்பர் உமன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அங்கே இருக்கவங்களாம் யோசிக்கிறாங்க, 2 கத்தி கிடச்சிருக்கு, இதில் உண்மையான கத்தி எது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீரோயின் வீட்டில் கிடச்ச கத்தி போலியானது, ஹீரோயின் மேலே வேணும்னே பழி போடுறதுக்காக அவங்களே உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் தவறாக வாதாடிட்டு இருந்ததுனால ஹீரோ என் வேலையை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்த முன்னாடியும் சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயின் வீட்டில் கிடச்ச கத்தி போலியானதுன்னு தெரியும் போது ஹீரோயினை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளப்பாங்க, அப்படியே தூங்கிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல.
சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுந்து போய் அவங்களோட டைரியை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அன்றைக்கி ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பார்ல, அப்போது ஹீரோயினுக்காக அவங்களோட டைரியில் ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அதை பார்த்து ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஹீரோ தான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல. ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு போய் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காரு. அப்போ அவங்க கூட வேலை பார்க்குறவங்களாம் ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனும் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரணம் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் சந்தித்தது சும்மா நடந்தது இல்லை போல் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் நானும் உங்ககிட்ட இருந்தால் சொல்லலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் என் லைஃப்பில் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் சோகமாக நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோயின் அவங்களவா சொன்னாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா.